வெல்கம் டு CWJ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா SSC GDயோட கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ அந்த SSC GD எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதோட கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். 20 and 21ல கேட்ட ஜிஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்கமிங் எக்ஸாம்ஸ் போறவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டேட்ல வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நிறைய வந்து படிச்சிருப்போம். ஸோ என்ன பாயிண்ட் டாபிக்ஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து சொல்லலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 20 அனலைசிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கப்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கப்ஸ் அண்ட் ட்ரோபிஸ் வந்து ஆல்ரெடி ஜிஎஸ் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தோம்ல, அதுலயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த கப்ஸ்ல இருந்து கப்ஸ் அண்ட் ட்ரோஃபிஸ் வந்துட்டு 20 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். அதுல கப்ஸ் அண்ட் ட்ரோஃபிஸ் வந்து சொல்லியிருந்தோம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கப்ஸ் அண்ட் ட்ரோஃபில இருந்து 20ல என்ன ரங்கசாமி கப் ரங்கசுவாமி கப் அப்படின்றது வந்துட்டு எந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து ரிலேட்டட். ஸோ ரங்கசாமி கப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு அப்படின்னா ஹாக்கிக்கு வந்து, ஸோ ஹாக்கியில் இது ஆகுறவங்களுக்கு இந்த ரங்கசாமி கப். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கப்ஸ் அண்ட் ட்ரோஃபீஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிக்கணும், ஓகேவா? ஏன்னா கப்ஸ் அண்ட் ட்ரோஃபீஸ்ல இருந்து நிறைய எக்ஸாம் வந்து, ஸோ நம்ம SSC CGL MTS CHSலாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த கப்ஸ் அண்ட் ட்ரோஃபீஸ்ல இருந்து கண்டிப்பா கொஷின் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க வந்துட்டு SSC எக்ஸாம்ஸ்க்கு வந்து GD எக்ஸாம் வந்து எழுத போறீங்க, இல்ல அப்கமிங் எக்ஸாம் CHSL CGL MTS படிக்க போறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே வந்து நம்ம SSC போன எக்ஸாம்ஸ்லயே பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்ஸ்லயே வந்துட்டு 2 நாள், ஸோ 2 நாளுமே என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போறவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுல மெயினா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா படிக்கணும். எப்படி படிக்கணும்னா இந்த கப்ஸ் அண்ட் ட்ரோஃபிஸ் என்னென்ன ஸ்போர்ட்க்கு என்னென்ன கப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்சன் வந்து கொடுத்துருவாங்க. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா விராட் கோலி. ஸோ இவர் வந்துட்டு எந்த ஸ்போர்ட்ல, நான் ஈஸியா சொல்லிட்டேன், பட் அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஈஸியா வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸா வந்து வருவாங்க. மற்றபடி எல்லாமே வந்து படிக்கிறது தான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு மார்க் கூட விடாம நான் அடிக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அந்த பர்சன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பயுமே SSCயோட ஃபேவரட்னா இந்த மியூசிக் டான்ஸஸ் இல்லாம, அதான் ஒரு ஃபெஸ்டிவல்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆட்டம் பாட்டம் இல்லாம அந்த ஃபெஸ்டிவலே இல்லைன்ற மாதிரி தான். எப்படின்னா மியூசிக் அண்ட் டான்ஸஸ்ல இருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து இல்லை CGL CHL. ஸோ அதே பேட்டர்ன்ல நீங்க படிச்சிருந்தா கூட எல்லா கொஸ்டினும் வந்து போட்டிருக்கலாம். ஸோ ஈஸியா தான் வந்து கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அப்படின்றவங்க வந்துட்டு பிர்ஜு மகாராஜ் வந்துட்டு எந்த குரூப்பை வந்து சேர்ந்தவங்க அப்படின்ட்டு, விச் ஃபேமிலி டிட் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அப்படின்றவங்க வந்துட்டு எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கா பின்டாடின் கரானா ஆஃப் லக்னோ. ஸோ இதை வந்து சேர்ந்தவங்க. ஸோ கரஹனால அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாத கொஷின் பேப்பரே வந்து போன எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸாக வச்சு படிச்சிருந்தாலே வந்துட்டு நான் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21A வந்து எல்லாருக்குமே தெரியும். 6 to 14 இயர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 21A வந்து, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஆர்டிகல்கான வீடியோ வந்து நிறைய இதில் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான வீடியோஸ் வந்துட்டு 2 minutes இப்போ கூட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அதில் வந்துட்டு அந்த 2 minutes ட்ரிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான அந்த 2 minutes ட்ரிக்ஸை வந்து போடலாம். இந்த ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் அப்படின்றது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 21A வந்து கேட்டிருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு பாருங்க எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ். பட் அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்டிருக்கா. உமன் ரிசர்வேஷன் வந்து how many percent of women have been given reservation under the women reservation bill? Women reservation bill, women reservation bill 2023 உமன் ரிசர்வேஷன் பில் வந்து இது பண்ணாங்கல்ல. ஸோ அதில் வந்துட்டு உமனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 33% ரிசர்வேஷன் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ பர்சன்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க 33%. ஓகேவா. எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 128th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல தான் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்னா 128th அமெண்ட்மெண்ட். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உமன் ரிசர்வேஷன் பில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க 33%. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ பாரத் ரத்னா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, பாரத் ரத்னா அவார்ட்ஸ். ஸோ அந்த பாரத் ரத்னா அவார்ட்ஸ்ல யாரதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். பாரத் ரத்னால இந்த மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மியூசிஷியன் ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் வந்துட்டு பாரத் ரத்னா வாங்கினா ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் தான். ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் யாரு பாரத் ரத்னா அவார்ட் வந்து வாங்கினாங்க? ஃபர்ஸ்ட் மியூசிஷியன். ஸோ ஃபர்ஸ்ட்னு சொல்லி இருக்கிறதுலாம் கொஞ்சம் இப்போ பாரத் ரத்னா படிக்கிறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டாஸ்லாம் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் யார் பாரத் ரத்னா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MS சுப்புலட்சுமி. ஓகேவா. ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் யார் வந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MS சுப்புலட்சுமி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கோம். என்னப்பா போயிட்டு இருக்கோம், நம்ம மோடி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, லக்ஷதீப் போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து போட்டு அப்புறம் வந்துட்டு இந்த ஸோ அந்த கொஞ்சம் அந்த ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் போயிருக்கோம். இவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு ஸோ மால்தீவ்ஸும் லக்ஷதீப்பும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம லக்ஷதீப்புக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே என்னவோ வந்துட்டு லக்ஷதீப்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. லக்ஷதீப் ரிலேட்டடான கொஸ்டின். லக்ஷதீப் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா the first economic census was conducted throughout the country except லக்ஷதீப தவிர ஹோல் கண்ட்ரிக்கே வந்துட்டு எக்கனாமிக் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். எக்கனாமிக் சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதுல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சென்சஸ் இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். எக்கனாமிக் சென்சஸை வந்துட்டு எந்த இயர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1977 வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். இந்த அளவுக்கு யாருமே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இதை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கொஸ்டின் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நாமளே வந்து அந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்ற லெவல் வரையும் கெஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரோட நாலேஜும் ப்ளஸ் கரண்ட் இதோட நாலேஜும் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிள்ல இருந்து சிஜிஎல்கே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் பீரியாடிக் டேபிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many elements were present in the month leaves periodic table எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு எலிமெண்ட் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மென்லீவ் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் கெமிஸ்ட். இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1869 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. 1869 வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா சேர்மன். ஸோ இப்போ வந்து அவார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்காதவங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ரீசன்ட் 23யோட அப்பாயின்மெண்ட்ஸ் படித்தாலே போதும். 23, 24 ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்டுட்டே இருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிசிஐ அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட
பிரசன்ட் சேர்மேன் யாரு? ஸோ சேர்மேன் வந்து பிரசன்ட் சேர்மேன் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ரன்வித். ரன்வித் அப்படின்றவங்க தான் என்ன அப்படின்னா ரன்வித் தான் வந்து பிரசன்ட் சேர்மேன் ஆஃப் சிசிஐ. சிசிஐ அப்படின்னா காம்படிஷன் ஆஃப் சேர்மேன் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் வந்து ரன்வித். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்ய ஃபவுண்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலயே சொல்லியிருப்போம். ஃபவுண்டர்ஸ் வந்து படிக்க சொல்லி ஃபவுண்டர்ஸ்ல வந்துட்டு யார் அப்படின்னா சத்ய என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா சத்ய சோதக் சமாஜ். சத்ய சோதக் சமாஜ் யாரு பண்ணிருப்பா? ஜோதிபாய் பூலே. ஸோ ஜோதிபாய் பூலே, வைஃப் நேம் வந்து சாவித்ரிபாய் பூலே. இங்க அதுல கேட்கல சத்ய சோதக் சமாஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஜோதிபாய் பூலே. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன் இல்ல அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். ஸோ ஃபவுண்டர்ஸ்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபவுண்டர்ஸை பத்தி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இது நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து கட்டினாங்கல்ல. ஸோ அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து எங்க இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல தான் வந்து இருக்கு. ஸோ எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க, குஜராத்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் எது அப்படின்னா இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்ன ஸ்டேடியம் அப்படின்னா கிரிக்கெட் ஸ்டேடியம். இது வந்து குஜராத். ஸோ எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ஈஸியா போட்டு போயிடலாம், குஜராத். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதர் மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பன்லால் கோஷ் வந்து கோஷ் அப்படின்றவர் வந்துட்டு எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்றதுல அப்படின்னா ஃப்ளூட்டை வந்து பன்லால் கோஷ் அப்படின்னா ஃப்ளூட். ஸோ அவர் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவருக்கு என்ன இஸ் ரிலேட்டட் டு விச் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்க, ஃப்ளூட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்டியூஷனை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க? ஸோ கான்ஸ்டியூஷனை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ அடாப்ட் பண்ணாங்க? 26 ஜனவரி 1950 தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ 26 கான்ஸ்டியூஷனை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 ஜனவரி 1950. கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் 26 ஜனவரி. கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 ஜனவரி 1950. ஆனா அது எல்லாமே முடிச்சுட்டு கரெக்ஷன்ஸ் வச்சாங்க. கான்ஸ்டியூஷன் டே எப்போ அப்படின்னா 26 நவம்பர் 1949. ஓகேவா? இதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ண டே கேட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949. பட் இதை வந்துட்டு கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட் 2011 சென்சஸ்ல இருந்து. ஸோ சென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ சென்சஸ் படிக்காதவங்க வந்து படிச்சுக்கோங்க. 2011 சென்சஸ் வந்து கேட்டிருக்கான். 2011 சென்சஸ்ல எதை பத்தி கேட்டிருக்கான் அப்படின்னா ஹையஸ்ட் லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். அதிகமான படிச்சவங்க இருக்கிறது வந்து கேரளா. ஸோ கம்மியா இருக்கிறது வந்து பீகார். ஸோ இதோட பெர்சன்டேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட். ஸோ 2 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டே என்ன ஆந்திர பிரதேஷோட கவர்னர். 2 நாள்லயும் கவர்னர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷோட கவர்னர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷோட கவர்னர் உங்களுக்கே தெரியும், ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்துல் நசீர். ஓகேவா? அப்துல் நசீர் அப்படின்றவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆந்திர பிரதேஷோட கவர்னர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய இதுல வந்து இன்னைக்கும் வந்து கவர்னர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பொன்னலு அப்படின்றது ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து இன்னைக்கும் ஸோ 2 days வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பொன்னலு அப்படின்றது எந்த ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடான ஃபெஸ்டிவல்? பொன்னலு அப்படின்னால தெலுங்கு வார்த்தை மாதிரி இருக்கு. ஸோ தெலங்கானா ரிலேட்டடான ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா காளி. ஸோ மகா காளியை வந்து வழிபடுற விதமா இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷோட டான்சஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபெஸ்டிவல் டான்சஸ், மியூசிஷியன் அண்ட் மியூசிக், ஆட்டம் பாட்டம் இல்லாத திருவிழாவான்ற மாதிரி ஆட்டம் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், மியூசிக் இருக்கணும், அப்புறம் ஃபெஸ்டிவல். ஸோ இதுல இருந்து கொஷினே இல்லாத எஸ்எஸ்சி எக்ஸாமே இல்லப்பா. ஸோ டான்சஸ்ல இருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டான்சஸ்ல இருந்தான கொஷின் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் டான்சஸ், ஃப்ளோக் டான்சஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம் வரவங்க இது வந்து எக்ஸாம்ஸ் இருக்கவங்க வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு 4 கேம் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இதுல வந்து கிரிக்கெட்டுக்கு ரிலேட்டடா இல்லாத டேர்ம் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கப்ஸ், ட்ரோபிஸ், அப்புறம் அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணி போடலாம் கிரிக்கெட்ன்றதுனால. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நேரு ஆல்ரெடி பார்த்தோம்ல, நேரு கப் அப்படின்றது வந்துட்டு எதை ரிலேட் பண்ண? ஸோ நேரு கப் அப்படின்றது எதுக்கு கொடுப்பாங்க? ஃபுட்பால். அதே இது எல்லாம் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. நேரு கப் வேற, நேரு ட்ரோஃபி வேற. நேரு ட்ரோஃபி வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா போட் ரேசிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த போட் ரேசிங்ன்ற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சத்யசோதக் சமாஜோட ஃபவுண்டர் யாரு அப்படின்றத 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2 ஷிஃப்ட்லயும். நெக்ஸ்ட் வந்து சிடிஎஸ். இப்ப கூட கொஞ்சம் இதுல வந்து 2022ல கூட ஒருத்தர் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறந்துட்டாருல, யாரு? பிபின் ராவத். ஸோ பிபின் ராவத் அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிபின் ராவத். ஸோ இந்த போஸ்டிங் ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் வந்து பிபின் ராவத். இப்போ யார் வந்து பிரசன்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசன்ட் வந்து அனில் சௌஹன். உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் யாரு அப்படின்னா பிபின், செகண்ட் சிடிஎஸ் யாரு அப்படின்னா அனில் சௌஹன், பிரசன்ட் யாருன்னாலும் அனில் சௌஹன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 2011 சென்சஸ்ல இருந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து நீங்க இப்போ மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, சிஜிஎல், ஜிடிஎம், எம்டிஎஸ், அதெல்லாம் எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சஸ்ல இருந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து இருந்திருக்காது. அதே மாதிரி இப்பயும் சென்சஸ் 2011 சென்சஸோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து தீம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ஸோ ஓரளவுக்கு படிச்சாலே என்ன கெஸ் பண்ணி வந்து போடுற மாதிரி தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி டான்சஸ்ல இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருந்து 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21 February என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் அந்த ஒரு பர்சன் வந்து கொடுத்துட்டு எந்த ஸ்போர்ட்டை ரிலேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ராகேஷ் அப்படின்றவங்க கோல்டு மெடல் வந்து இப்போ 2023ல ராகேஷ் ஜூலை 23ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து எந்த ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ச்சரி இது பண்ணவங்க தான் அந்த ராகேஷ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சுல 23. ஸோ வேர்ல்டு கப்ல இருந்து கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே எடுக்கிறானா வேர்ல்டு கப்புப்பா அதுல இருந்து கொஸ்டின் வராதா அப்படின்ற மாதிரி தான் வேர்ல்டு கப்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றத கேட்டிருக்கான். அதை என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சுல்ல அப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியா எவ்வளவு விக்கெட் எடுத்து வின் பண்ணுச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பார்க் ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ பாருங்க நேஷனல் பார்க் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நேஷனல் பார்க்கு கேட்டிருந்தேன். கிர் வந்துட்டு என்ன அப்படின்னா கிர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? கிர் அப்படின்னாலே குஜராத்ல இருக்கிறது தான் கிர் நேஷனல் பார்க். நம்ம அதுக்கு நேஷனல் பார்க்ஸ்க்குலாம் வந்து ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்போம். வால்மீகி ரொம்ப பிஹூ பண்றாருன்ற மாதிரி வால்மீகி ரொம்ப பிஹூ பண்றாரு. ஸோ வால்மீகி நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு
ம். ஹரின்ற பையனும் சுல்தான்ற பையனும் வந்து காளீஸ்வர் கோயிலுக்கு போறாங்க. ஸோ ஹரியானால வந்து சுல்தான் நேஷனல் பார்க், காளீஸ்வர் நேஷனல் பார்க் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் வந்து நேஷனல் பார்க் வீடியோல வந்து போட்டிருப்போம் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு திருப்பி என்ன கவர்னர் வந்து கேட்டிருந்தாங்களா அதே கவர்னரை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட கவர்னர் வந்து கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்ததா அதே மாதிரி இங்க என்ன இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிகல்ல இருந்து ஆர்டிகல் 280 ஆர்டிகல் 280 அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஏன் மேம் இப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி இவங்க கேட்கணும் அப்படின்னு கொஸ்டின் வரும். ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்பதான் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபினான்ஸ் இதை வந்து மாத்திருக்காங்க. ஸோ அதுக்காக கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 280. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அந்த வாட்டர் இது டிஸ்பியூட்கான ஆர்டிகல் எது அப்படின்னா 262. இது எப்படி நம்ம வச்சுக்கலாம், ரெண்டு ஸ்டேட்டு, ஸோ இந்த சைடு இந்த ஸ்டேட்டு, ஸோ வாட்டர்னா 6, ஸோ 262 அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு எகெயின் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குப்பா. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து டிலீட் பண்ணாங்கல்ல, அது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா டிலீட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் என்ன பண்ணிருப்பாங்க, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 யார் இந்திரா காந்தியோட பீரியட்ல தான் டிலீட் ஆயிருக்கும். ஓகேவா? அதுல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 43 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பிபிஎஸ்பியும் பார்க்காதவங்க ஆர்டிகல் 43 ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. ஆர்டிகல் 43 வந்துட்டு என்ன அப்படின்னா லேபர்ஸ். ஆர்டிகல் 44 கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 44 வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட். ஏன் மேம் இதை கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இப்போ அதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கே அதனால. ஸோ ட்ரெண்டா போற நியூஸோட ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஃபுட்பால்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டீம்ல எவ்வளவு மெம்பர் ஸ்போர்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்போசர் யாருக்கு வந்து இந்த கிராமினி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா பண்டித் ரவிசங்கருக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அவார்டு வந்து. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து படிக்கும்போது என்ன படிச்சுக்கோங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அவார்டு வாங்கினா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கா, சாரி மியூசிஷியன் எடுங்க என்னென்ன அவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வாங்கினான்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லாசர் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல. ஸோ லாசர் ஃபெஸ்டிவல்ஸ் படிக்க சொல்லியிருந்தா ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க எந்த ஷிஃப்ட் போனாலும் அடிச்சு ஒரு கொஸ்டின் அவுட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல்ஸ் டான்சஸ் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ லாசர் அப்படின்றது எல் லடாக்கோட ஃபெஸ்டிவல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே போன இதுல பார்த்தோம்ல அதே மாதிரி தான் பிர்ஜு மகாராஜை பத்தி கேட்டிருக்காங்க. பிர்ஜு மகாராஜ் அப்படின்றவர் வந்துட்டு பிர்ஜு மகாராஜ் வந்து ரிலேட்டட் டு விச் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிர்ஜு மகாராஜ் எது கதக். ஸோ டான்ஸ் என்ன இது என்னென்ன இது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் யாரு என்னென்ன டான்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கிரீன் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது எந்த 5-year பிளான்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றது. எந்த 5-year பிளான்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ற கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஸோ இதுக்கு 5-year பிளான்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 5-year பிளான் வந்து 5-year பிளான்ல ஒவ்வொரு பிளானும் ஸோ ஒவ்வொரு பிளான்ல என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது தேர்ட் 5-year பிளான். ஸோ 5-year பிளான் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நிறைய ஷிஃப்ட்ல ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன 5-year பிளானோட என்னென்ன மாடல் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து ஒரு டான்ஸ் வந்து மணிப்பூர் டான்ஸ் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ மணிப்பூர்ல இருந்து டான்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், அது மணிப்பூர் டான்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் ரிஃபைனரி இன் இந்தியா, அது வந்து உங்களுக்கே தெரியும், டிக் பை எங்க இருக்கு, அசாம். ஸோ அது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகிறவங்க எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு 4 to 5 கொஷின்ஸ் அப்படின்றது வந்து சாலிடா வருது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்சஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்சஸ்ல இருந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி 4 to 5 கொஷின்ஸ் இதுலயே வருது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டம் பாட்டம் இல்லாம அப்படின்ற மாதிரி டான்சஸும் டான்ஸு ஃபெஸ்டிவல்லு, அப்புறம் வந்துட்டு ஒன்று வந்து டான்ஸு ஃபெஸ்டிவல்லு, நெக்ஸ்ட் வந்து மியூசிஷியன் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து வாங்கியிருப்பாங்க, அவங்க யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரீசெண்ட்ல ஃபேமஸான நியூஸோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஸோ நெக்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் இதுல இருந்து கொஷின்ஸ் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்காம இருந்தீங்கன்னா ஒன்ஸ் நல்லா படிச்சுட்டு வந்து போங்க. இது வந்துட்டு ஜிடி மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வரவங்களும் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து ஸோ இப்போவே என்ன அப்படின்னா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், அதெல்லாம் இப்போவே வந்து படிச்சு வச்சுடுங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்துலாம் நம்மளுக்கு ஒவ்வொரு கொஷின் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ்க்கான கொஷின்ஸ் இந்த மாதிரி போடணுமா அப்படின்றதும் நெக்ஸ்ட் ஷிஃப்ட்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து போடணுமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு டாபிக் வந்து டவுட் இருக்கும், அந்த டாபிக் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.